என்னுடைய சகோதரர்களை சந்திக்க அனுமதி தருகிறீர்களா? அப்புறம் அவர் வந்து ஷஹீதாகிறது அனுமதி எப்படி கேட்குறாரு பாருங்க. நானும் என்னுடைய சகோதரர்கள் கூட போட்டா அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், வானம் பூமி மிக பெரியதான அந்த உலகத்திற்கு செல்ல நான் அனுமதி அளிக்கிறேன், புறப்படுங்கள்ன்ற. அரணிக்கிறத அவ்வளோ கேஷுவலாக எடுத்துகிட்டு அப்படி போகிறாங்க. அப்புறம் அவர் சொல்கிறார், அஸ்ஸலாமு அலைக்க யா அபு அப்துல்லா, அல்லாஹ் உங்கள் மீது உங்கள் குடும்பத்தார் மீதும் அருள் புரியட்டும், எனக்கும் மறுமையில் உங்களுடன் இருக்கும் பாக்கியத்தை தரட்டும் என்ற கூற ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஆமீன் அப்படின்றார். அது இவரும் வந்து உபாசிரத்துக்கு வர்றார், வந்து சவால் விடுறாரு. இவர்கிட்ட சண்டை போட முடியல. சண்டை போட முடியாத பட்சத்தில் கடைசியாக என்ன பண்ணுறாங்க, கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சோன்னா அவர் என்ன பண்ணுறாரு, கவசம்லாம் கழட்டிடுறாரு. கல்லில் எடா அடிக்கிறீங்க வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கவசம்லாம் கழட்டிட்டு அப்போயே வாள் எடுத்துகிட்டு போகிறாரு. 600 பேர் ஓடுறாங்க. இறுதியாக அந்த கல்லடிப்பட்டு அதனால் சோர்ந்து போய் அவருடைய தனையை தனியாக வெட்டி கொள்றாங்க. அதே மாதிரி அலி அக்பர், இவர் அபு தாலிப் அவங்களுடைய அந்த வாரிசுகளில் ஒருத்தர். அவர் முதல்ல அவர் தான் ஷஹீத் ஆகிறார். அவர் ஷஹீத் ஆனோன்னா அவரை என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு தரம் இப்படி ஷஹீத் ஆக இவர் என்ன பண்ணுறாரு, ஹுசைன் ரலியல்லாஹு அந்த தலையும் அந்த உடம்பையும் எடுத்துகிட்டு போய் கூடாரில் வரிசையாக படுக்க வைக்கிறார். படுக்க வச்சுக்கிட்டு ஒவ்வொரு உடலையும் கொண்டு போய் கூடாரத்தில் வெளியே வைக்க வேண்டியது. அதே மாதிரி காசிம் பின் ஹசன், இவருக்கு 14 வயசு. இவரையும் வந்து அப்படியே அந்த அறிவிக்கிறாங்க அந்த செய்தியை. ஒரு நிலவு துண்டு ஒன்று கைகளில் வந்து வாழை வச்சுக்கிட்டு வந்தது, ஒரு நிலா துண்டு மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க. அவங்க வந்துட்டு இந்த சிறுவனை வந்து அவர் வர்றாரு. அந்த குழந்தை அப்படியே வெளியே வருது. வந்தவொடனே ஒருத்தன் சொல்கிறான், அம்ரு பின் சயீதுங்கிறவன், இந்த சிறுவனை நான் கண்டிப்பாக கொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையின் தலையில் வாளை வைத்து அடித்தான். அந்த அடைச்சோடனே சித்தப்பான்னு ஓங்கி கத்த அந்த இடத்துல ஹுசைன் ரலியல்லாஹு நேரம் அவர் வெறுக்குன்னு ஓடி வர்றார். ஹுசைன் ரலியல்லாஹு மேலே மட்டும் கை வைக்கல யாருமே. வைக்கிறது எல்லாருக்கும் பயம், ஏன்னா வச்சா மிகப்பெரிய பாவம். இவரை கொண்டா பாவங்கிறத ஸ்டடி பண்ணி வச்சிருக்கேன். அப்போ அந்த குழந்தை கொல்லப்படுது. அப்போ அதில் சொல்கிறார், இந்த குழந்தை நாளை மறுமையில், அவர் சொல்கிறார், நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் இந்த கொலை பற்றி விசாரிக்கப்படும் போது இவனின் சித்தப்பாகியா எனக்கு என்ன பதில் சொல்வீர்கள் என்று கூறி சிறுவனை தனது மகன் அலி அக்பர் மற்றும் அஹ்ல பைத்களின் வரிசையில் வைக்கிறார். மறுபடியும் கொண்டு போய் அந்த லைனாக அடுக்கி வைக்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறாரு, அப்புறம் இன்னொரு குழந்தை அப்துல்லா பின் ஹசன் ரலியல்லாஹுடைய குழந்தை, அந்த குழந்தையும் கொல்லப்படுது. இதுதான் இவர் கேட்பார், யார், மௌலானா மௌதூதி, இது போராடா, ஆனால் முட்டாள்களா இது போராடா அப்படிம்பார். இது என்ன போர் இது? குழந்தைகள் கொல்லப்படுது, பெண்கள் கொல்லப்படுறாங்க, இது என்ன போர் இது? ஒரு கணக்கு இல்லை. சரி, கிளர்ச்சியே செஞ்சதாக இருக்கட்டும், கிளர்ச்சிக்கு தான் நடவடிக்கை. ஒரு மனசாட்சி இருக்கிறவன் ஏற்றுக்குவானா? இது என்ன விஷயம்னா, இந்த ஃபேமிலி இருந்துச்சுன்னா என்னைக்கா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை. அது சொல்கிறார். இதை எடுத்துக்கணுன்னா என்ன பண்ணுறாரு இவர், இந்த குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹுடைய குழந்தைகளும் கொல்லப்படுது, ஹசன் ரலியல்லாஹுடைய குழந்தையும் கொல்லப்படுது. உடனே அந்த ரத்தத்தை எடுத்து வானத்துக்கு போடுறாரு, இறைவா எடுத்துக்கோ அப்படின்ட்டு. இதை விட சிறந்த வாழ்வை எங்களுக்கு தா, இந்த பாவிகளிடம் எங்கள் சார்பாக பழிவாங்க என்று சொல்கிறார். இந்த பாவிகளை விடாத பழிவாங்க அப்படின்னு